ஜிம்பாவே பந்துவீச்சை தும்சம் செய்த இந்திய நீலப்படை. சூப்பர் 8 சுற்றின் இன்றைய ஆட்டத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆடிய ஆட்டம் ஜிம்பாவே அணியை நிலைகுலைய வைத்துள்ளது. 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி மழை போல ரன்களை குவித்துள்ளது. டாஸ் வென்ற ஜிம்பாவே அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்து தவறு செய்தது. களமிறங்கிய இந்திய வீரர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதிரடி காட்டினர். சஞ்சு சாம்சன் 24 ரன்களும் இசான் கிஷன் 38 ரன்களும் எடுத்து நல்ல அடித்தளம் அமைத்தனர். அபிஷேக் சர்மா தனது அதிரடியை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் 30 பந்துகளில் 55 ரன்கள் குவித்து அசத்தினார். அதில் 4 4களும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். தனது பங்கிற்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ் 33 ரன்கள் அதிரடியாக விளாசினார். அதன் பின் ஜோடி சேர்ந்த ஹார்திக் பாண்டியா திலக் வர்மா ஜோடி ஜிம்பாவே பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தனர். பாண்டியா வெறும் 23 பந்துகளில் 50 ரன்கள் விளாசி ருத்ர தாண்டவம் ஆடினார். மறுபுறம் திலக் வர்மா வெறும் 16 பந்துகளில் 44 ரன்கள் குவித்து நாட் அவுட்டாக நின்று அசுர வேகம் காட்டினார். முடிவில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன்கள் என்ற இம்மாலய இலக்கை எட்டியுள்ளது. 287 ரன்கள் என்ற இம்மாலய இலக்கை நோக்கி இறங்கிய ஜிம்பாவே அணி எப்படியும் 100 ரன்கள் எடுப்பதற்குள் ஆல் அவுட் ஆகிவிடுவார்கள் என்றுதான் நினைத்தோம். ஆனால் பிரையன் பென்னட் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அடாடா, என்ன ஆட்டம்! ஜிம்பாவே அணியின் மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தாமலும் பிரையன் பென்னட் ஒரு சிங்கத்தை போல ஒற்றையாளாக நின்று போராடினார். இந்திய பந்துவீச்சை துணிச்சலாக எதிர்கொண்டு 59 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இதில் 8 பவுண்டரிகளும் 6 சிக்ஸர்களும் அடங்கும். துரதிர்ஷ்டவசமாக ஓவர்கள் முடிந்து விட்டதால் 3 ரன்களில் தனது சதத்தை தவறவிட்டார். அவர் நிச்சயம் இந்த மேட்சில் சதமடிக்கும் தகுதியானவரே. இந்திய தரப்பில் ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஜிம்பாவே இறுதியாக 20 ஓவர்களில் 184 ரன்கள் என்ற நல்ல ஸ்கோரை எட்டியது. இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு எளிதாக செல்லலாம். இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெறுமா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.